Dear friends, this is Dr. Pandit Selvam on behalf of Groby Consultancy. See, we know very well நம்மளுடைய பழைய வீடியோவில் கூட பார்த்துருக்குறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கிறதுனால இப்போ வரக்கூடிய யூத் வந்து அதுவும் இந்த டெக்னோக்ராட் பீப்புள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக போனாங்க அப்படின்னா they don't generate employment for themselves, but they also create and generate employment to others. That's a special future of the people getting self-employed. இப்போ நீங்கள் இங்கே ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் நான் அதில் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். தட் பாய் வாஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட், தட் இஸ் he was கெமிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட். அவர் வந்து he was hailing from Jaipur. He happened to be in Hotel Savera for an occasion. அங்கே போகையில் I think he saw a person getting a very good honor from security and also the attendants, assistants, many people. So he got stunned. ஸோ வாழ்ந்தால் இந்த மாதிரி ஒரு பேரோடு வாழணும், இவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு வரக்கூடிய ஒரு நபருக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது அப்படின்னு. He was under the impression that gentleman should have been the proprietor or partner or one of the director of this hotel. But he followed him. எங்கே போகிறாருன்னு பார்க்கல. Then he went to a parlour where there is a beauty parlour. So then he got surprised. So the gentleman who runs a beauty parlour inside of the hotel is getting a very full recognition from entrance. அப்படின்னு பார்க்கல தான் அவருக்கு வந்து புரிஞ்சிட்டார். அந்த மாதிரியான ஒரு it is nothing but a salon, but has different facilities like facial, bleaching, so much things inside. So this Avi Jain வந்து ஒரு got ஒரு attraction as well as introspection and influence, ஒரு motivation கிடைச்சிருச்சு. Then he worked on the project and he spent some time on the project and how far it would be beneficial to him. எல்லாம் முடிவு பண்ணி என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது முடிவு பண்ணிட்டாரு. அதான் நீங்கள் கிளிப்பில் பார்ப்பீங்க. அது கொஞ்சம் அவர் ப்ரொஃபஷ்னலாக பண்ணார். ஸோ நீங்கள் பார்த்துப்பீங்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்னு. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லேயே குவாலிஃபைட் அண்ட் கம்மிங் ஃப்ரம் எ வெரி ராயல் ஃபேமிலி ஜெய்ப்பூரில். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரியான ட்ரேடு வந்து சூஸ் பண்ணலாமா நம்ம கம்யூனிட்டிக்காக இதெல்லாம் வரல. He wanted to give delivery. இப்போ நீங்கள் பெர்னாட் ஷா வந்து வீட்டுக்கு வெளியே நிற்கிறாரு. அப்போ வந்து மாடியிலிருந்து அவங்களுடைய ஒய்ஃபு வந்து குப்பையை போடையில் அவர் தலையிலே போடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்ன அந்த தலையில் குப்பை போடுறாங்க ஒய்ஃப் அப்படின்றாங்க. ஸோ அவர் கூலாக ரியாக்ட் பண்ணாமல் சிரிச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பழைய தண்ணி எல்லாம் வாஷ் பண்ண தண்ணிலாம் தூக்கி கீழே ஊற்றுறாங்க. அப்போவும் சைலண்ட்டாக இருக்கிறாரு. அப்போ கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு கோபமே வராது அப்படின்னு. அதற்கு ரொம்ப கூகுள் அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல வந்து இடி இடித்தது, இப்போ மழை பெய்தது. ஸோ அந்த கூட வந்து ஒரு பாசிட்டிவாக எடுக்கக்கூடிய ஒரு குணம் அவர்கிட்ட அங்கே இருந்தது பார்க்கல ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுபோல் இவர் என்ன பண்ணுற இந்த அபி ஜெயின் வந்து ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணுறாரு. இதில் வந்து எடுப்போமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி முடிவு பெறல. எப்படி கொண்டு போகிறோம் இந்த ப்ரொஃபஷனை, எப்படி ப்ராஃபிட்டபுளாக, அதோட மட்டும் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவ் எப்படி கொண்டு போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஐடி கிராஜுவேட் வந்து ஒரு டாங்கியை கொண்டு போனார். டாங்கியை வச்சு அது என்ன பண்ணலாம் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி மில்க் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அழகாக வெல் ஷேப்லாம் அழகாக பண்ணி ஒரு பெட் அனிமல் போலியே உருவாக்கி அந்த அந்த டாங்கியுடைய மில்கை வந்து இன்றைக்கு வந்து அமேசானில் நல்ல ப்ரைஸுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, பொட்டென்ஷியல் வந்து ஐடி செக்டர் முடித்து கம்ப்யூட்டரில் தான் கிடையாது, தேர் ஆர் அதர் செக்டர்ஸ் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி எத்தனையோ நபர்கள் வந்துட்டுருக்குறாங்க. அதே போல் இவரும் அந்த முடிவு எடுத்தார். முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு நல்ல ஒரு அருமையான பிளேஸை சூஸ் பண்ணார். சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து நல்லா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மற்றதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிவிட்டு தென் அகெயின் தெர் ஆர் மோர் அதர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அப்போ வந்து யார் ஹையர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வரையில் இவரே போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டார். இவர் கூட வந்து தோஸ் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் லைக் கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எம்பிஏ அவங்களையும் அழைச்சிட்டு போய் ஒரு 1 month ஃபுல் ட்ரைனிங் ஒரு 3 places வந்து பக்கா ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துக்கிட்டாரு. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ சார்ஜஸ் ஆர் மேபி காம்படிட்டிவ்.
இப்போ நீங்கள் மைசூர் பெங்களூர்லாம் போயிருந்தீங்கன்னா, பெங்களூர்லாம் போனீங்கன்னா 10 டேஸ் இல்லை. ஸோ ஐ திங்க் ஐம் டாக்கிங் 3-4 இயர்ஸ் பேக். அங்கெல்லாம் வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே நீங்கள் ரிசர்வ் பண்ணால் தான் நீங்கள் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்லாம் போயிட்டு நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணிக்க முடியும். அதுதான் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்லாம் யூ ஹேவ் டு டேக் அ ப்ரியர் அப்பாயின்மெண்ட் 15 டேஸ் ஆர் 20 டேஸ் பிஃபோர். அதுபோல் இங்கே என்ன பண்ணார், ஒரு ஒரு நைட் இதாவது ஒரு ஷிஃப்ட் பேசிபிளாக ஆரம்பிச்சிருந்தார். ஹீ கீப்ஸ் ஷாப் ஓப்பன் 7 o'clock till 8 o'clock. அப்போ வந்து ஒரு 2 ஷிஃப்டாக போட்டு அந்த ஸ்டாஃபுக்கு ஒரு வெஹிக்கிள் கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்ல 20,000 சேலரி பே பண்ணி மற்ற அடிஷ்னல் பெக்ஸ்லாம் கொடுத்து இன்சென்டிவ் கொடுத்து, ஸோ நவ் ஹி ரன்ஸ் ஜாப் வெரி ப்ரொஃபஷ்னலி அண்ட் மோர் ப்ராஃபிட்டபிளி and keeps employing graduates, especially engineering background or maybe sometime MBAs also. He doesn't differentiate this is a lower job or a higher job. This is a job should be done by graduates, should not be done. And the category of he doesn't want to classify the natural activity. See, there is a profession that rewards you, that keeps you engaged, that keeps you getting a very good remuneration. And that creates employment to others also. There are others also getting benefited. So then what is the need of, and we'll have to crack ourselves saying that this is decent or indecent. It's, everything is good. See, you got a qualification and you put your innovation in your job, whether it is a hair salon job or IAS job. Because there, when you are an administrator IAS, I think there is a responsibility defined. And when you run on your own this kind of activity, that is a saloon, and you have got your own kind of prime responsibilities. Whether you manufacture car or whether you make a man beautified, it all it's in you. So this is how I think the young chap has taken the challenge and proved that he is a successful entrepreneur. And I think he has been widely appreciated by the journals and magazines. And now I think he has not only proven to be an entrepreneur, moreover he is generating new entrepreneurs as well as new more branches as a networking in the course of years. So we should all congratulate him, and again now this is a state of motivation. People who are still in confusion that to choose and not to choose or something like that. There is an activity which it is suitable for you, which inspires you. Get yourself engaged. So I wish to see people engaged in self-employment or rather entrepreneurs to rule the country or to make the country more prosperous. Thank you very much.